சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த இனிய நாளில் இடையூறுகளை கண்டு கலங்காமல், இடையூறுகளில்தான் வீரம், தியாகம், மனப்பக்குவமும் உயர்ந்த நோக்கங்களும் வளர்கின்றன என்பதை உணர்வோம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியாது என்று எண்ணிக்கொள்ளாதே. நீ எங்கிருந்து கொண்டு எதை செய்தாலும் அம்மாவிற்கு தெரியும், அடிகளாருக்கும் தெரியும். உலகத்தின் எந்த மூலையில் இருந்து கொண்டு எதை செய்தாலும் எதை சொன்னாலும் அது அடிகளாருக்கும் தெரியும், அம்மாவுக்கும் தெரியும் என்பதை மறவாதே. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கர்நாடகா மாநிலம் டொட்டா பைரப்பா ஸ்ட்ரீட் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை திருப்பூர் மாவட்டம் பொன்னுசாமி கவுண்டர் வீதி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். என் பெயர் கன்னியம்மாள். நான் அரசு பள்ளி ஓய்வு பெற்ற ஆசிரியர். எனக்கு 1996ஆம் ஆண்டு அச்சர்பாக்கம் தொகுதி ரெட்டிபாளையம் என்ற பள்ளியில் எனக்கு பணி கிடைத்தது. அந்த ரெட்டிபாளையம் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. எல்லோரும் என்ன சொன்னாங்க, அடிகளார் கோயிலுக்கு போங்க, உங்களுக்கு அங்கே வழி கிடைக்கும்னு சொன்னாங்க. அதே போல் நானும் அன்று இரவு அடிகளார் சன்னதியில் தங்கினேன். காலையில் எழுந்து அடிகளாருடைய தரிசனம் எனக்கு கிடைத்தது. கிடைத்த சில நொடிகளில் அந்த ரெட்டிபாளையம் என்ற பள்ளி எங்கே உள்ளது என்ற வழியும் எனக்கு கிடைத்தது. நான் உடனே அங்கே சென்று பணியில் சேர்ந்தேன். தினமும் காலையில் நான் பணிக்கு குன்றத்தூரிலிருந்து மருவத்தூர் அடிகளாருடைய தரிசனம் பெற்றுதான் பள்ளிக்கு செல்வேன். சில நேரங்களில் குருவம்மாள் தரிசனம் கிடைக்கவிட்டால் மாலை பள்ளி முடிந்து இங்கே குருவம்மாள் தரிசனம் கிடைத்தவுடன் தான் நான் வீட்டிற்கு செல்வேன். இன்று நான் ஓய்வு பெற்று 3 ஆண்டுகள் ஆகின்றன. இருந்தாலும் எனக்கு வேலை கிடைத்து வழிகாட்டிய இந்த குருவம்மாள் சன்னதிக்கு 30 வருடங்களாக இந்த தேதியில் நான் தரிசனம் செய்கிறேன். அடிகளாருடைய ஆசீர்வாதம் எனக்கு இன்று வரை நல்லபடியாக கிடைத்துள்ளது. நான் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவள். இன்று என்னை நல்ல நிலையில் கொண்டு சென்றது காரணம் குருவம்மாளுடைய அருள்தான். யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு நான் ஓரளவுக்கு இன்றைக்கு நல்லா தான் இருக்கேன். அது காரணம் குருவம்மாளுடைய ஆசி தான். இந்த ஆசி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். அனைவரும் வாருங்கள், குருவம்மாளுடைய ஆசியை பெறுங்கள். தலையங்கள் சுத்தி வரும் சன்னதி சுற்றுப்புறம், குருவின் தரிசனமே கோடி நன்மதரும். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் அவதார தெய்வம் ஆன்மீக குரு பூரம் பரிபூரணம் ஞான மார்க்கத்தில் வாழ்ந்து காட்டிய அருள்மிகு பங்காரு அடிகளார் அம்மா அவர்களின் அருளாசியுடன் 55வது ஆடிப்பூர பெருவிழா, பாசம் வளர்க்கும் விழா, இயற்கை பூரிக்கும் விழா, பூரம் பூத்தவள் பூரிப்பு அடையும் விழா வருகின்ற ஆகஸ்ட் 13, 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. கஞ்சிக்கு அலையாமல் இருக்க அன்னை ஆதிபராசக்திக்கு கஞ்சி படைப்பு.
உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்த சுயம்பு அன்னைக்கு மனம் குளிர்ந்திட நம் கரங்களால் பாலபிடேகம் செய்யும் அரிய வாய்ப்பு. வருகின்ற ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை குருவாரத்தில் கலச விளக்கு வேள்வி பூஜை. ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை கஞ்சி வார்ப்பு. ஆகஸ்ட் 14 மற்றும் 15 சனிக்கிழமை இரு தினங்கள் சுயம்பு அன்னைக்கு பாலபிடேகம். அன்னை மனம் குளிர்ந்து நம் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றும் நாள். தஞ்சம் என வந்தவர்களுக்கு அஞ்சாதே என அபயமளிக்கும் அன்னைக்கு கஞ்சி ஏந்தி வாருங்கள். கவலைகள் தீர்த்திட, பாவங்கள் போக்கிட சுயம்பு அன்னைக்கு பாலபிடேகம் செய்ய வாருங்கள். ஆடிப்பூர விழாவில் கஞ்சி ஊற்றுவதும் பாலபிடேகம் செய்வதும் இயற்கையை செழிக்கச் செய்யும். கோடை தணிந்து மாதம் மும்மாரி மழை பொழிந்து பூமியை குளிர வைக்கும். உலகை காக்க சக்தியாக வந்த அன்னை ஆதிபராசக்தியை வணங்கி மனிதநேய மகான் நம் குரு அருள்மிகு பங்காரு அம்மாவின் பூரண நல்லாசிகளை வேண்டி இயற்கை அன்னைக்கு நன்றி செலுத்தும் இந்த ஆடிப்பூர பெருவிழாவினை பூரம் பரிபூரணமாய் கொண்டாடி மகிழ்ந்திட மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்திற்கு அனைவரும் வருக. அன்னையின் அருள் பெறுக. ஓம் சக்தி. பலாற்றில் நனையுதம்மா சுயம்பு ஒரு புறம், கோடான கோடி உயிர் அருளை பெற்றிடும். அகிலமே வந்து நிற்கும் கோயில் முன்புறம் அன்னையே நமக்கு அளித்த அதிக பாக்கியம். ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.